ஏழ்மையான ஒருவர் மரத்துக்கடியில ரொம்ப சோகமா கண் கலங்கி அழுது கொண்டிருப்பத ஒரு முனிவர் பார்த்துட்டு, என்னாச்சுப்பா, ஏன் ரொம்ப சோகமா கண் கலங்கி போய் உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரும், சாமி, என் கூட இருந்தவங்க எல்லாம் பெரிய வீடு காருன்னு வாங்கி வாழ்க்கையில ஜெயிச்சு இப்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் ஓட்ட குடிசை வீட்டுல உட்காந்து இப்ப கஞ்சி குடிக்கிற நிலைமையில நான் இருக்கேன். என் கூட இருந்தவங்கல்ல நான் மட்டும்தான் என் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன் சாமி அப்படின்னு ரொம்ப மனசுடைஞ்சு போய் சொல்றாரு. இத கேட்ட அந்த முனிவரும் வாய் விட்டு சிரிக்கிறாரு. இத பார்த்து அவரும், என்ன சாமி, நான் என்னுடைய கஷ்டத்தை சொல்றேன், நீங்க என்னன்னா இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த முனிவரும் இத நினைச்சு ரொம்ப யோசிச்சு, முதல்ல உனக்குள்ளே நீ உடைஞ்சு போறதை நிறுத்து. உனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மரத்துல இருக்கிற பழங்களை பாரு. அதுல ஒரு பழம் பழுத்து இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொன்னு ரொம்ப பழுக்காம ரொம்ப காயா இருக்கு. இந்த விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பழம் சீக்கிரமா பழுத்ததால அந்த காய் பழமாகாம போயிடுமா? என்னைக்கா இருந்தாலும் அந்த காய் ஒரு நாள் பழமா மாறும். அதே மாதிரிதான் இந்த விஷயமும். சில பேருக்கு சில விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிருக்கலாம், சில பேருக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமா கிடைக்கலாம். அதுக்காக நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஆயிடாதுல. அப்புறம் ஏன் நீ வாழ்க்கையில தோத்து போயிட்டேன்னு நினைச்சு ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்க? அது என்னைக்கா இருந்தாலும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா அதை எதிர்த்து போராட கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.